நமஸ்தேஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய. சிவாய நம. சிவபெருமானை பார்த்து துர்வாச முனிவர் சோம மண்டலத்துக்கு நடுவில் ஈஸ்வரனை தியானிக்கணும்னு நீங்கள் சொன்னதை விவரமாக சொல்லணும்னு கேட்டார். சிவபெருமான் சொல்ல ஆரம்பித்தார். பிராணன், அபானன், சமானன், உதானன், வியானன், நாகன், கர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன்னு 10 வாயுக்கள் இருக்குது. இதயத்தில் பிராணன், மூலாதார பகுதியில் அபானன், நாபி பகுதியில் சமானன், தொண்டை பகுதியில் உதானன், உடம்பு முழுசும் வியானன், வாய்ப்பகுதியில் நாகன், கண்கள் இமைக்கிறதுல கர்மன், தும்மல் இருமலை உண்டு பண்ணுற கிருகரன், ஓட்டம் களைப்பு வியர்க்கிறத விளைவிக்கிற தேவதத்தன், உயிர் போனாலும் உடம்பை விட்டு போகாமல் உடம்பை வீங்க வச்சு தலையை கிழிச்சிட்டு போகிற தனஞ்சயன், இப்படி உடம்பு முழுசும் வியாபிச்சிருக்க 10 வாயுக்களையும் அப்படி சஞ்சரிக்க விடாமல் யோக சாதகத்தில் நிறுத்துறவரை தனக்குள்ளே இருக்க சந்திர மண்டலம் தெரியாது. இதயத்துக்கு நடுவில் நிறைய ஜுவாலைகளோடையும் கோடி சூரிய பிரகாசத்தோடையும் ரொம்ப அழகாகவும் சந்திர மண்டலம் இருக்கும். அங்கே நடுவில் எலும்போ நரம்போ மாமிசமோ துக்கமோ எதுவுமே இல்லாமல் சூரிய தேஜஸ்க்கு சமமான தேஜஸோட சுத்த ஸ்படிக நிறத்தில் இருக்கவர் ஈஸ்வரனும் பவன்னும் சொல்கிற பரமாத்மா. அவரை கண்ணால் பார்க்க முடியாது. எல்லா உலகங்களும் அவர்கிட்ட தான் வியாபிச்சிருக்கு. விளையாட்டாக பிரபஞ்ச சிருஷ்டியை செய்கிறவர் அவர் தான். உலகம் முழுசும் அவர் தான் வியாபிச்சிருக்கார். ஒவ்வொரு பொருளையும் பயிற்சி மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி நமக்குள்ள உள்ள பொருளை பார்க்க ரொம்ப நாள் முயற்சி பண்ணணும். யோக சாதனத்தால் தான் அந்த வஸ்துவை உணர முடியும். 10 வாயுக்களுக்கு ஆதாரமாக 72,000 நாடிகள் உடம்பு முழுசும் இருக்குது. இந்த நாடிகளை தெரிஞ்சுக்கிட்டு இதயத்துக்கு நடுவில் சோம மண்டலத்தில் குறை எதுவும் இல்லாத ஸ்படிகமயமாகவும் நிலையாகவும் தூய்மையானதாகவும் குணங்கள் எதுவும் இல்லாததாகவும் முடிவில்லாததாகவும் இருக்க பரமாத்மாவை பார்க்கணும். இப்பேற்பட்ட யோகத்தை செஞ்சு பரமாத்மாவை தரிசிக்க சக்தி இல்லாதவங்களும் என்ன தீர்க்கஸ்வரூபினியே, தாதானியே, விதாதானியே, பிரசித்தமானவன் நீயே, அறிபவனும் நீயே, அறிவும் நீயே, அறியப்படும் பொருளும் நீயே, சிருஷ்டி கர்த்தா நீயே, காப்பவன் நீயே, சம்ஹரிப்பவன் நீயே, தர்மம் அக்னி ஆதித்தன் முதலான எல்லாம் நீயேன்னு தியானம் செஞ்சிட்டு இருந்தாலும் ஞானத்தை அடைஞ்சு என்ன சோம மண்டல நடுவில் தரிசிக்க அருகதை உள்ளவங்க ஆவாங்கன்னு சிவபெருமான் சொன்னார்.